Families, welcome back to my channel. எல்லாரும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம அன்றாடம் சம்பாதிக்கிற பணம் நம்மளுக்கு தண்ணியா செலவாகும். ஸோ இது எல்லாரோட ஃபேமிலியிலுமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ எங்க வீட்லயுமே எனக்குமே இருந்துச்சு. நான் ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ அந்த ஐயர் எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க. ஸோ அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவர் எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். ஸோ அதை உங்கள் கூட நான் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். நான் என்ன இது நான் செவ்வாய்க்கிழமை ஒரு நைட் ஒரு 8 மணிக்கு மேலே தான் இந்த பரிகாரம் நான் செஞ்சுருந்தேன். நீங்கள் செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி இந்த 4 நாளில் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ என்ன பரிகாரம் அப்படின்னா, ஒரு காட்டன் கிளாத், ஒயிட் கலர் காட்டன் கிளாத் எடுத்து மஞ்சளில் டிப் பண்ணி, ஸோ நல்லா மஞ்சள் கலராக வந்தோடனே அதை லைட்டாக காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அதில் நவதானியங்களை கொஞ்சம் போட்டு, அது மேலே குன்றின் மணி, பச்சை கற்பூரம் ஒரு துட்டு வச்சுட்டு, அதுக்கு மேலே 5 ஏலக்காய், 5 கிராம்பு வச்சுட்டு, அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக குங்குமம். இந்த குங்குமம் நம்ம அம்மனுக்கு பூஜை பண்ணுவோம்ல, மகாலட்சுமி பூஜை அந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ணுற அந்த குங்குமமாக இருந்தால் கூட ரொம்பவே விசேஷம். ஸோ அதெல்லாம் வச்சு நல்லா ஒரு முடிச்சு போட்டுக்கணும். ஸோ இறுக்கமாக முடிச்சு போட்டு, நல்லா இறுக்கமாக முடிச்சு போட்டு, அதுக்கப்புறம் அந்த முடிச்சுக்கு நம்ம சந்தனம், குங்குமம் வைக்கணும். நம்ம நம்ம லைஃப்ல நம்மளை ஆட்டி படைக்கிற விஷயமே நவகிரகங்கள் தான். இந்த நவகிரகங்களை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையே சுழலுது அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ அதனால நவகிரகங்களுக்கு உகந்த நவதானிய மூட்டை, இது பேர் நவதானிய மூட்டை. இந்த நவதானிய மூட்டைகள் நம்ம வைக்கிறதுனால ஸோ நம்ம வீட்டில் எந்தவித நவகிரகங்களோட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய தன்மை உண்டு. ஸோ அதனால தான் நம்ம இப்படி செஞ்சு வைக்கிறோம். இது எங்கே வைக்கணுன்றதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ எப்படி வைக்கணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டிட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு பொட்டு வச்சுட்டு அதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு, இன்னொரு பக்கம் 5 ரூபாய் நாணயம் எடுத்து, காயின் எடுத்து, அதுக்கு சின்னதாக ஒரு துணி எடுத்து அதுலேயுமே மஞ்சள் தடவி, ஸோ அதையுமே சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் இதில் எப்படி காட்டியிருக்கேனோ அந்த மாதிரி நீங்கள் இறுக்கமாக முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ முடிச்சு போட்டுட்டு அதுக்குமே சந்தனம், குங்குமம் ரெண்டுமே வச்சு இந்த 2 முடிச்சையுமே இந்த பிளேட்டில் வச்சுக்கணும். ஸோ பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முடிச்சுக்கு மல்லிகைப்பூ ரொம்பவே விசேஷம். இந்த மாதிரி பூஜைகளுக்கு நம்ம மல்லிகைப்பூ வைக்கிறது விசேஷம். மல்லிகைப்பூவும் நான் ஒரு பன்னீர் ரோஸும் வச்சு அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சுவாமி ரூமில் போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு காமாட்சி அம்மன் விளக்கு, இங்கே எல்லா விளக்கும் ஏற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் கூட ஏற்றிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் 2 காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது. ஸோ எப்போ ஏற்றினாலுமே ஒற்றை விளக்கு ஏற்றாமல் துணை விளக்கோட சேர்த்து ஏற்றுனது தான் எந்த பூஜைனாலும் ரொம்ப விசேஷம். ஸோ அந்த மாதிரி நான் ஏற்றிக்கிட்டேன். ஸோ ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த முடிச்சுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த முடிச்சுக்கு ஆஸ் யூஷுவலாக எப்பயும் போல் தீப தூபம், முக்கியமாக சாம்பிராணி. நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடுறீங்களோ இல்லை நீங்கள் அடுப்பு கறி எடுத்து சாம்பிராணி போட்டாலும் சரி, கண்டிப்பாக சாம்பிராணி புகை போடணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஊதுபத்தி அந்த புகையில நல்லா அந்த வாசம் அதில் படணும். ஸோ நல்லா காட்டி விட்டு அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் போட்டுருந்தேன். ஸோ இந்த சாம்பிராணி ஒன்று வச்சாவே வீடே ரொம்பவே புகையாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சாம்பிராணி தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதுலேயுமே நல்லா காட்டிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆராத்தியும் நான் காட்டி விட்டுருந்தேன். ஸோ அந்த கற்பூர ஆராத்தியில் நல்லா காட்டுங்க. அந்த முடிச்சை எடுத்து நல்லா காட்டுங்க. ஃபர்ஸ்ட்டு சுவாமிக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கு அதுக்கும் காட்டிட்டு இப்போ நான் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த முடிச்சு எடுத்து நல்லா கற்பூரத்தில் காட்டிட்டு இருந்தேன். ஸோ காட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா,
நம்மளோட கேஷ் வைக்கிறோம்ல, ஸோ பாக்ஸா இருக்கலாம், சில பேர் கிண்ணத்துல வைப்பாங்க, சில பேர் அவங்கவுங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து இந்த மல்லிகைப்பூ, ஸோ அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மல்லிகைப்பூ வந்து வைக்கிறதுனால வந்து அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி கடாட்சி வந்து பரிபூரணமா வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸும், மகாலட்சுமிக்கு பன்னீர் ரோஸும், தாமரை, இந்த இது மல்லிகைப்பூ, இது மூணுமே வந்து ரொம்பவே விசேஷமான ஒரு மலர். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த 2 முடிச்சையுமே எடுத்து அந்த கேஷ் பாக்ஸ்குள்ள போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அதுல இருக்க அந்த பூக்களையும் எடுத்து அதுக்குள்ள போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துல ரெகுலரா வைப்போமோ அந்த இடத்துல வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தினமுமே வந்து நம்ம இதுக்கு வந்து தீப தூபம் வந்து காட்டிக்கலாம். கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம தீப தூபம் காட்டுறதுனால நம்ம பணம் வந்து வீண் விரயம் ஆகாது. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.